வணக்கம், இது உங்கள் வேளார் போலீஸ் ட்ரைனிங் அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ரேஷியோ வந்து ப்ரொபோர்ஷன் விகிதம் மற்றும் விகிதம் சமன்ல பார்ட் 2 வரைக்கும் பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ இது அதனுடைய கண்டினியூட்டி. பார்க்காதவங்க அதை ஃபர்ஸ்ட் பாருங்க, அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இல்லை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2:7 என்ற விகிதத்திற்கு சமமான விகிதம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ the equivalent ratio of 2:7 நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பார்ட்லயே equivalent ratio அப்படின்னா என்னன்னு பேசியிருப்போம். சமான விகிதம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பேசியிருப்போம். சரிங்களா? சோ அதை பேஸ் பண்ண சம் எப்படி கேட்பாங்க அதுதான் இந்த கொஸ்டின்ல நீங்க பாக்குறீங்க. சோ பாருங்க, இதை நான் கேன்சல் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 4:7, ரெண்டாவது ஆப்ஷன் 8:21, மூணாவது ஆப்ஷன் 6:14, நாலாவது ஆப்ஷன் 6:21. சோ இந்த 4 ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கேன்சல் பண்றேன்னா ரெண்டுமே பொதுவா எந்த வாய்ப்பாலுமே வராது. சரியா? சோ அதனால இது ஆன்சர் இல்ல. இது ரெண்டுமே பொதுவா எந்த வாய்ப்பாலுமே வராது. சோ இதுவும் ஆன்சர் இல்ல. சரிங்களா? இது ரெண்டுமே பொதுவா ரெண்டாம் வாய்ப்பால வரும். அடிச்சீங்கன்னா இது 3 முறை, இது 7 முறை. சோ 3:7 வருது. சரிங்களா? ஆனா எனக்கு ஆன்சர் என்ன வரணும்? 2:7 வரணும். சரியா? சோ இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் போங்க. அப்ப இது இல்ல. மூணாம் வாய்ப்பால இது அடிக்கிறேன் அப்படின்னா 3 2 6, 3 21. சோ 2:7 கொஸ்டினே வந்துருச்சு இல்ல. அதனால ஆப்ஷன் டி தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? இதை வேற எப்படி போடலாம்? 2:7 ஏற்கனவே சொல்லிருப்போம். இங்க ரெண்டாம் வாய்ப்பாடு அப்படியே ஏதுங்க. சரிங்களா? இங்க 7ஆம் வாய்ப்பாடு அப்படியே எதுங்க, 21, 28, 35. சோ எல்லாமே ரேஷியோல இருக்கு. 2:7க்கு கீழே இருக்கிற எல்லாமே சமான விகிதங்கள் தான். ஆனா அதுல ஏதாவது ஒண்ணுதான் ஆப்ஷனா கொடுத்துருப்பாங்க. சோ இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் 6:21 அப்படின்றது ஆப்ஷன்ல இருக்கு. சரியா? சோ அதனால அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், x is to y equal to 3:4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. So 4x plus 5y ratio 5x minus 2y. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி சிங்கிளா ஒரே ஒரு ரேஷியோ கொடுக்குறாங்க சார் அப்படின்னா அதுல ஃபர்ஸ்ட் வேல்யூ x ஆவும், ரெண்டாவது வேல்யூ y ஆவும் இருக்கும். சரியா? சோ x ஓட வேல்யூ 3, y ஓட வேல்யூ 4. x 3, y 4 எத்தனை வந்து இதுல அப்படியே அப்ளை பண்ணுங்க. சோ 4 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலா 3 பிளஸ் 5 இன்ட்டு ஒய்க்கு பதிலா 4 ரேஷியோ 5 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலா 3 மைனஸ் 2 இன்ட்டு ஒய்க்கு பதிலா 4. சரியா? சோ 4 3 12 பிளஸ் I 4 20 ரேஷியோ I 15 மைனஸ் 2 4 8. சரிங்களா? சோ 12 20 கூட்டினா 32 இஸ்து 5ல 8 கழிச்சா 7. சோ 32:7 அப்படின்றது ஆன்சர். அதாவது ஆப்ஷன் சி இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், A is the D கான வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. சோ இது ஏற்கனவே நம்ம இந்த பேட்டர்னும் சொல்லியிருக்கேன். A B C D. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் எடுத்துக்கிறேன். இதுல A is the B, 6 is the 5. சோ A க்கு நேரா 6, B க்கு நேரா 5. B is the C, 5 is the 8. சோ B க்கு நேரா ஒரு லைன் கீழே 5 is the 8. சரிங்களா? C is the D போது C க்கு நேரா 7, D க்கு நேரா 9. சோ B is the C க்கு ஒரு லைன் கீழே தான் C is the D எழுதணும். சரிங்களா? சோ இங்க இது 5 அப்படின்னா இது பக்கத்துல வர எல்லாமே 5 தான். சோ இது 5னா இது பக்கத்துல வரதும் 5. சரியா? சோ இந்த இடம் 8னா அது பக்கத்துல வர ஹரிசாண்டல் லைன் எல்லாமே 8 தான். சரியா? சோ இது 7னா இது பக்கத்துல வர்றது எல்லாமே 7 தான். சோ இந்த क्वेश्चனை நான் என்ன செய்யணும்? A is the D தான் கேக்குறாங்க. சரிங்களா? சோ இத நாலுமே நீங்க ஆன்சரா கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா A is the B is the C is the D.
எனக்கு அது தேவையில்லை. எனக்கு தேவை A/D மட்டும்தான். ஸோ ஏவோட வேல்யூ இதையும் டியோட வேல்யூ இதை மல்டிப்ளை பண்ணி இதுக்கு ரேஷியோ கண்டுபிடிச்சாலே ஆன்சர் ஓவர். சரியா? சோ நான் இதை மல்டிப்ளை கூட பண்ணல. இதை மல்டிப்ளை பண்ணனா 30 210 வரும். சரியா? இங்க இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 8 40 49 360 வரும். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சிடலாமா? மூணாம் வாய்ப்பால இது 7 முறை, மூணாம் வாய்ப்பால இது 12 முறை. சரியா? சோ அப்ப 7:12 அப்படின்றது ஆன்சர். அதாவது ஆப்ஷன் டி ஆன்சர். சரிங்களா? எனக்கு இந்த மல்டிப்ளை கூட வேணாங்க, நான் அதை அப்படியே எடுத்துக்கிறேன். எப்படின்னா 6:5:7 ரேஷியோ. ஏக்கான வேல்யூவா இதுதான் வந்திருக்கு. கரெக்டா? 6 5 7 இத பெருக்க சொல்லியிருக்காங்க, நான் பெருக்கல்ல எழுதிக்கிறேன். அதே போல டிக்கான வேல்யூவா 5 8 9 டிக்கான வேல்யூவை பெருக்கல்ல எழுதிக்கிறேன். இப்போ அப்படியே கேன்சல் பண்ணுங்க. 5க்கு 5 கேன்சல். மூணாம் வாய்ப்பால இது 2 முறை, மூணாம் வாய்ப்பால இது 3 முறை. சரியா? 1 2 2 4 2 8. சோ இந்த சைடு 7 மட்டும் தான் நிக்குது, அந்த சைடு ஒரு 4 ஒரு 3 இருக்கா? சோ 4 3 12 இல்ல, அப்ப 7:12 அப்படின்றது ஆன்சர். சரிங்களா? சோ இந்த கொஸ்டின் இங்க ரெண்டுமே ஜீரோல வந்துருச்சுங்க, அதனால நம்மளுக்கு பிரச்சனையா இல்லை. நம்ம டைரக்டா என்ன பண்ணிட்டோம், கேன்சல் பண்ணிட்டோம். ஆனா ஜீரோல வரல அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பெரிய நம்பர்ல இருந்து கேன்சல் பண்ணணும் போது. அப்ப நம்ம என்ன செய்யலாம், இந்த மாதிரி பெருக்கல் அப்படியே வச்சுக்கிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் கேன்சல் பண்ணீங்கனாலே ஆன்சர் வந்துடும். சரியா? சோ இப்படியும் இது போடலாம். இல்லனா இன்னொரு ஷார்ட்கட் இருக்கு, அதையும் சொல்றேன், கவனிச்சிங்க. எனக்கு தேவை A/D. எனக்கு A/D தேவைன்னா ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரும் தேவை, அப்படிதானே? ஃபர்ஸ்ட் நம்பரும் லாஸ்ட் நம்பரும் தேவை. சோ இதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? A/D எடுத்துக்கிறேன். A/D A/D எடுத்துக்கிறேன். சரியா? சோ இதை எழுதும் போது நான் 6:5 6/5 இன்ட்டு 5:8 5/8 இன்ட்டு C/D 7:9 7/9 இது எடுத்துக்கிறேன். சரியா? நல்லா புரிஞ்சுங்க. இந்த மெத்தட் எப்ப யூஸ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் கேட்கறாங்க அப்படின்ற பட்சத்துல, A ஃபர்ஸ்ட் நம்பர் D லாஸ்ட் நம்பர், இந்த மாதிரி ரேஷியோல கேட்கறாங்க அப்படின்னா அப்ப இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். சரியா? சோ 5க்கு 5 கேன்சல். ரெண்டாம் வாய்ப்பால இது 3 முறை, ரெண்டாம் வாய்ப்பால இது 4 முறை. 1 3 3 3 9. அப்ப மேல வந்து எனக்கு இருக்கிறது 7 மட்டும்தான், கீழே எனக்கு இருக்கிறது 4 12. சோ 7/12 வருதா, அத 7:12 சொல்லலாம். சோ ஆப்ஷன் டி இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. 2 5 x 20 ஆகிய எண்களை அதே வரிசையில் பயன்படுத்தி அமையும் விகிதங்கள் விகித சமமாக இருப்பின் எக்ஸின் மதிப்பை காண்க அப்படின்றாங்க. சோ இந்த ரேஷியோ, இந்த வரிசை எடுத்துக்கிட்டு இதுக்காக நான் என்ன செய்யறேன், வரிசையை மாத்தலங்க. அதான் அவங்க சொல்றாங்க பாருங்க, சேம் ஆர்டர், ஆர்டரை மாற்றக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம், 2க்கு அப்புறம் 5 தான், 5க்கு அப்புறம் எக்ஸ் தான், எக்ஸுக்கு அப்புறம் 20 தான். சோ அந்த வரிசையில ஃபர்ஸ்ட் 2 நம்பருக்கு ஒரு ரேஷியோ, அடுத்த 2 நம்பருக்கு ஒரு ரேஷியோ, நடுவுல ஒரு ப்ரொபோர்ஷன், விகித சமம். சரியா? சோ இப்போ அது விகித சமமாக இருப்பின், ப்ரொபோர்ஷனா இருக்கு அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன, இதான் கேள்வி. சோ ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் பெருக்கிக்கிறேன். சரியா? 2 20 பெருக்குனா 40, நடுவுல இருக்கிற 5 எக்ஸையும் பெருக்குனா 5x. சோ 4 5 5 8 5 40. அப்ப x ஈக்குவல் டு 8 அப்படின்றது ஆன்சர். சரியா? சோ ஆப்ஷன் டி இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன். மூன்று எண்களின் விகிதம் 3:4:5 மற்றும் அவற்றின் வர்க்கங்களின் கூடுதல் 1250 எனில் அந்த எண்களின் கூடுதல் காண்க அப்படின்னு கேக்குறாங்க. அந்த எண்களை காண்கன்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த क्वेश्चन ரொம்ப 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 ஈஸியான क्वेश्चन.
சரியா? அந்த எண்களை காண்கன்னு கேட்டிருந்தா, ஓகேவா? சம் ஆஃப் த நம்பர்ஸ் கேட்கறதுக்கு பதிலா ஃபைண்ட் த நம்பர்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். சரியா? இப்பயும் இது பெரிய கொஸ்டின்லாம் இல்ல. பாருங்க, 3:4:5 கொடுக்குறாங்க. இதை நான் ஃபர்ஸ்ட் நம்பர் 3 பங்குனும், ரெண்டாவது நம்பர் 4 பங்கு, மூணாவது நம்பர் 5 பங்குன்னு எடுத்துக்கிறேன். அப்ப எக்ஸ்னா யாரு சார்? எக்ஸ்ன்றது ஒரு பங்கு. சரியா? நல்லா புரிஞ்சுங்க. இந்த ஒரு பங்குன்னு சொன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, ஒன் பார்ட்னு சொன்னா கஷ்டமா இருக்குன்னா ஒரு பானிபுரின்னு வச்சுங்க. சரியா? அப்ப எக்ஸ்ன்றது ஒரு பானிபுரினா அதை 3ஆல பெருக்கினாதான் 3 பானிபுரியோட ரேட் என்னன்னு தெரியும். சரியா? இங்க எக்ஸ்ன்றது ஒரு பானிபுரி ரேட்னா அதை 4ஆல பெருக்கினாதான் 4 பானிபுரி ரேட் தெரியும். அது 5ஆல பெருக்கினாதான் 5 பானிபுரி ரேட் தெரியும். சரியா? இது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த எக்ஸ இங்க பாருங்க, அவற்றின் வர்க்கங்களின் கூடுதல், சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ். சோ அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை ஸ்கொயர் பண்ணி கூட்ட சொல்றாங்க. வர்க்கம் வர்க்கம் பத்தினா ஸ்கொயர் பண்ணிட்டேன், கூடுதல் பாருங்க கூட்டிட்டேன், அதுதான் வர்க்கங்களின் கூடுதல். சோ அப்படி கூட்டினா எனக்கு என்ன வருது? 1250 வருது. சரியா? சோ இவ்வளவுதான் சம். இதை வச்சு சால்வ் பண்ணும். 3 ஸ்கொயர் பண்ணா 9, எக்ஸ் ஸ்கொயர் பண்ணா எக்ஸ் ஸ்கொயர், பிளஸ் 4 ஸ்கொயர் பண்ணா 16, எக்ஸ் ஸ்கொயர் பண்ணா எக்ஸ் ஸ்கொயர், பிளஸ் 5 ஸ்கொயர் பண்ணா 25, எக்ஸ் ஸ்கொயர் பண்ணா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1250. எல்லாமே பொதுவா எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. சரியா? அப்ப எக்ஸ் ஸ்கொயரை அப்படியே வச்சுக்கிறேன். நம்பர்லாம் கூட்டிங்க. 9 16 கூட்டினா 25, 25 25 கூட்டினா 50. சோ 50 எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1250. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அதிர்ஷ்டம். 1 5 5, 2 5 10, மீதி 2, 25னா 5 முறை வரும். சரியா? சோ அப்ப எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 25னா எக்ஸோட மதிப்பு 5. சரியா? எக்ஸோட மதிப்பு 5. நான் ஏற்கனவே சொன்னதாங்க, எக்ஸ்ன்றது ஒரு பங்குக்கான ஆன்சர். எக்ஸ் ஒரு பங்குனா ஃபர்ஸ்ட் நம்பர் எனக்கு 3 பங்கு இருக்கு, ரெண்டாவது நம்பர் 4 பங்கு, மூணாவது நம்பர் 5 பங்கு. சோ பாருங்க, அப்போ 3 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ 5 பங்கு. சோ அப்போ 3 5 15. ஃபர்ஸ்ட் நம்பர் அப்ப 15. ரெண்டாவது நம்பர் 4 பங்கு இருக்கா, அப்ப 4 இன்ட்டு 5 போட்டீங்கன்னா 4 5 20. மூணாவது நம்பர் 5 பங்கு. சோ அப்ப 5 இன்ட்டு 5 போட்டீங்கன்னா 5 5 25. இது புரியுதான்னு பாத்துங்க. ஒரு பங்கு 5னா 3 பங்கு 5, 4 பங்கு 20, 5 பங்கு 25. சோ இதுதான் அந்த 3 நம்பர். சரியா? இதுதான் அந்த 3 நம்பர். ஆனா கொஸ்டின்ல இது கேட்கல, அந்த 3 நம்பரை கூட்டினா என்ன வரும்னு கேக்குறாங்க. சரியா? அப்ப இந்த 3 நம்பரை கூட்டுங்க. 0 6 60. சோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 60. கூடுதல் என்ன? 60, 60 அப்படின்றது ஆன்சர். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின். சோ நெக்ஸ்ட் ஒன். மூன்று எண்கள் 3:5:7 என்ற விகிதத்தில் உள்ளது. அவற்றின் சராசரி 60 எனில் அந்த எண்களில் மிக சிறிய எண் எது அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? 3 எண்கள் ரேஷியோல குத்துருக்காங்க அப்படின்னாலே நீங்க அத ஒரு எக்ஸ பெருக்கி எழுதிங்க. சரியா? ஏன்னா இங்க குத்துருக்கிறது 3 பங்கு, 3ன்ற நம்பர் இல்ல. பக்கத்துல குத்துருக்கிறது 5 பங்கு, 5ன்ற நம்பர் இல்ல. சரியா? சோ அப்போ 3 பங்குன்னும் போது 3x, 5 பங்குன்னும் போது 5x, 7 பங்குனா 7x. எல்லாத்தையும் கூட்டி 3 நம்பர் இருக்கா, 3த்தையும் கூட்டி 3ஆல வகுத்தா அது பேர் தான் என்ன? சராசரி, ஆவரேஜ். கரெக்டான? 3 நம்பரை கூட்டி 3ஆல வகுத்தா அது பேர் சராசரி. அந்த சராசரி தான் இங்க 60ன்னு கொடுத்திருக்காங்க. சராசரி 60, ஆவரேஜ் வந்து 60. ஓகேவா? இப்போ இத மேல கூட்டிங்க, எல்லாமே எக்ஸில் தான் இருக்கு. சோ மேல கூட்டினீங்கன்னா 15x/3 ஈக்குவல் டு 60. ஓர் 3 3, ஐ 5, ஓர் 5 5, 12 5 60. சோ x ஈக்குவல் டு 12 வருதா? சரியா? எக்ஸோட வேல்யூ 12, அதாவது ஒரு பங்குக்கான ஆன்சர் 12. சரியா? இப்போ கொஸ்டின்ல
அந்த எண்களில் மிக சிறிய எண் எது அப்படின்னு கேக்குறாங்க. ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர். சோ சின்ன நம்பர் வேணும் அப்படின்னா இங்க இருக்கிற 3 ரேஷியோல எந்த ரேஷியோ இருக்கிறதுலே சின்னது? 1/12பா. இந்த 3 ரேஷியோல எது சின்னது? 3 பங்கு தான் சின்னது. சரியா? அப்போ 1/12 தான். 3 பங்கு என்னவா இருக்கும்? 36 இருக்கும். இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? இதே மிகப்பெரிய எண்ணுன்னு கேட்டிருந்தாங்கன்னா அப்ப 7ஆல அந்த 12 பெருக்கி இருப்பீங்க, 84ன்னு வந்திருக்கும். சரியா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன், in a 80 liter of solution containing milk and water in the ratio 2:3, how much milk should be added to the solution so that the new ratio becomes 4:1 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ क्वेश्चनல புதுசா எதுவும் சொல்ல, 80 லிட்டர் கொண்ட ஒரு கலவையில பாலும் நீரும் 2:3 என்ற விகிதத்தில் உள்ளது. அத்துடன் எத்தனை லிட்டர் பால் சேர்த்தால் விகிதமானது 4:1 என்றவாறு இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இது ஜிடில நிறைய முறை கேட்ட கொஸ்டின். சரியா? சோ இந்த கொஸ்டினை ஜிடில மட்டும் இல்ல, நீங்க இந்த சைடு டிஎன்யூஎஸ்ஆர்பில எழுதினாலும் இது முக்கியமான கொஸ்டின் எஸ்ஐக்கு. சரியா? சோ பாருங்க, 80 லிட்டர் அப்படின்றாங்க. இந்த 80 லிட்டர் யார் யார் சேர்ந்தது? பாலும் தண்ணியும் சேர்ந்தது. அப்போ பால் ஒரு 2 பங்கு, தண்ணி ஒரு 3 பங்கு, ரெண்டுத்தையும் சேர்த்தீங்கன்னா 5 பங்கு. கரெக்டா? இங்கேயும் பாருங்க, பாலை விட தண்ணி தான் அதிகமா சேர்க்கிறாங்க. ஓகேவா? பாலை விட தண்ணி தான் அதிகமா சேர்க்கிறாங்க. சோ பால் 2 பங்கு, தண்ணி 3 பங்கு, ரெண்டுமே சேர்ந்து தான் 80 லிட்டர். ஓகேவா? அப்ப 5x தான் 80 லிட்டர். எக்ஸோட வேல்யூ என்ன? 4×5 16×5 80. சோ எக்ஸோட வேல்யூ 16. ஓகேவா? 1 பங்கு 16ங்க. 1 பங்கு 16னா பால், மில்க், இது வாட்டர். சரிங்களா? இது பால், இது வாட்டர், தண்ணி. சோ பால் வந்து எத்தனை பங்கு இருக்கு? 2 பங்கு கொடுத்துருக்காங்க. 1 பங்கு 16னா 2 பங்கு 32. 1 பங்கு 16னா 3 பங்கு 48. சரியா? இப்போ இது வரைக்கும் எழுதியாச்சு. இந்த 80 லிட்டர் தான் நான் பிரிச்சு 32 48ன்னு எழுதியிருக்கேன். சரியா? ரேஷியோக்கு ஏத்த மாதிரி. இப்போ கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க? அத்துடன் எத்தனை லிட்டர் பால் சேர்த்தால், பாருங்க, how much milk should be added. சோ பாலை சேர்க்கலாம், அப்ப தண்ணியில கை வைக்க கூடாது. சரிங்களா? பால் நீங்க எவ்வளவுனா சேர்த்துக்கலாம், தண்ணியில கழுவி வைக்க கூடாது. அப்ப தண்ணி இதே 48 லிட்டர் தான் இருக்கணும். இதுல எந்த வித மாற்றமும் வரக்கூடாது. ஆனா நீங்க பால்ல எவ்வளவு வேணா சேர்த்துக்கலாம். சரியா? அப்படி சேர்க்கும் போது என்ன ரேஷியோ வரணும்? எனக்கு 4:1 அப்படின்ற ரேஷியோ வரணும். அதாவது தண்ணி 1 பங்கு இருக்கணும். சரியா? அதுக்கு பால் 4 பங்கு இருக்கணும். இந்த ரேஷியோல கேக்குறாங்க. சோ அப்ப நல்லா பாருங்க, 1 பங்குன்றது 48 லிட்டர் அப்படிதான் கொடுத்துருக்காங்க. சரியா? 1 பங்கு 48 லிட்டர். ஏன்னா தண்ணியில நம்ம சேஞ்ச் கொண்டு வர போறது இல்ல, அதை அப்படியே தான் வச்சுக்கிறேன். சரியா? அப்போ 1 பங்கு 48னா அதை 4ஆல பெருக்குங்க. 48 4ஆல பெருக்குனா 192 லிட்டரா? அப்போ இது 192 லிட்டரா இருக்கும். சரியா? நல்லா புரிஞ்சுங்க. நானு ஏன் இங்க 48 அப்படியே வச்சுக்கிறேன்? ஏன்னா வாட்டர்ல சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு அவங்க சொல்ல, பாலை தான் சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? இது 4:1 ரேஷியோ வரணும். அப்பனா இந்த 1 பங்குன்றது 48 லிட்டரை குறிக்குது. அப்ப 4 பங்குன்னும் போது 192 லிட்டரு. சரியா? அடிச்சு பாருங்க, 4:1 ரேஷியோ வந்துரும். கொஸ்டின்ல அதான் கேட்டிருக்காங்க, 4:1 ரேஷியோ வரணும்னு. சரியா? அது வந்துரும். இப்ப எவ்வளவு லிட்டரு பால் சேர்த்திருக்காங்க, இதான் கொஸ்டின். 32 லிட்டர் இருந்தது, 4:1 ரேஷியோ வரத்துக்காக 192 லிட்டரா மாறி இருக்கு. அப்படின்னா எவ்வளவு சேர்த்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 160 லிட்டர் சேர்த்திருக்காங்க. 192ல 32 கழிச்சு பாருங்க, 160 லிட்டர்ல. சோ 160 லிட்டர் என்ன சேர்த்திருக்காங்க? பால் சேர்த்திருக்காங்க. சரியா? சோ ஆன்சரு
கொஸ்டின் அத்தனை கேக்குறாங்க, எத்தனை லிட்டர் பால் சேர்த்தால், அப்ப 160 லிட்டர் பால் சேர்த்தால் அப்படின்றது ஆன்சர். ஓகேவா? வினய் மற்றும் பிரகாஷ் என்பவர்களின் வருமானங்களின் விகிதம் 4:5, அவர்களின் செலவுகளின் விகிதம் 2:3. ஒவ்வொருத்தரும் வந்து ரூபாய் 5000 சேர்த்துக்கிறாங்க, சேமிச்சு வச்சுக்கிறாங்க, சேவிங்ஸ் பண்றாங்க அப்படின்னா அவர்களின் வருமானங்கள் முறையே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அவங்களுடைய இன்கம் என்னவா இருக்கும்? சரியா? சோ நான் என்ன செய்யறேன்னா, ஒரே ஒரு சின்ன லாஜிங்க, என்னுடைய வருமானத்துல இருந்து நான் சேமிச்சு வைக்கிறத கழிச்சனா எவ்வளவு செலவு பண்றேன்னு சொல்லிடலாமா? நான் 8000 ரூபாய் வந்து சம்பாதிக்கிறேன், அதுல 2000 ரூபாய் சேர்த்து வைக்கிறேன்னா 6000 ரூபாய் செலவு பண்ணிருப்பேன், அப்படிதானே? சோ இங்கேயும் நான் என்ன செய்யறேன்னா, 4 பங்கு வினய், 5 பங்கு வந்து பிரகாஷ், இது அவங்களுடைய வருமானம். சரியா? இன்கம். இதுல இருந்து அவங்களுடைய சேமிப்பை கழிக்கிறேன். பாருங்க, கொஸ்டின்ல தான் கொடுக்குறாங்க, ஒவ்வொருத்தரும் 2 பேருமே 5000 ரூபாய் சேர்த்து வைக்கிறாங்க. சரியா? சோ இங்கிலீஷ்லயும் if each of them saves 5000. சரியா? அந்த 5000 கழிச்சனா எனக்கு அவங்களுடைய செலவுகளின் விகிதம் தெரியும். சரியா? செலவு எவ்வளோ? 2/3. சரியா? இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 3 நாள் 12x மைனஸ் 3 5 சோ 15000 ஈக்குவல் டு இத இந்த சைடு பெருக்கிறேன். 2ஆல இந்த 5 பெருக்குனா 10x, 2ஆல இந்த 5 பெருக்குனா 10000. சோ எக்ஸ்ல ஒரு சைடையும் நம்பர்ல ஒரு சைடையும் கொண்டு போயிடுறேன். அப்ப 12x மைனஸ் 10x ஈக்குவல் டு 15000 மைனஸ் 10000. மைனஸ்ல இருக்கிற 5000 அந்த சைடு போச்சுன்னா பிளஸ் ஆகும். ஓகேவா? அப்ப 2x ஈக்குவல் டு 5000. 12ல 10 கழிச்சா 2, 5ல 10 கழிச்சா 5000. சரியா? சோ x ஈக்குவல் டு அப்ப என்ன வரும்? 2500ன்னு வரும். 2 பங்கு 5000னா ஒரு பங்கு 2500 தானே? சோ இது எக்ஸுக்கான மதிப்பு. அவங்க என்ன கொஸ்டின் கேக்குறாங்கன்னா, அவர்களின் வருமானங்கள் முறையே அப்படின்னு கேக்குறாங்க. அவங்களுடைய வருமானம் என்னவா இருக்கும்? சோ ஃபர்ஸ்ட் வினயா, வினையோட வருமானம் 4 பங்கு. இப்ப 4 இன்ட்டு ஒரு பங்கு எவ்வளோ? 2500. இத பெருக்குனீங்கன்னா 10000 ரூபாய். 10000 ரூபாய் வினை வந்து இன்கமா சம்பாதிக்கிறாரு. சரியா? அதுலயே 5000 ரூபாய் சேர்த்து வைக்கிறாரு. ஓகேவா? அதே போல இன்னொருத்தர் யாரு? பிரகாஷ். 5 பங்கு. அப்ப 5 இன்ட்டு 2500 பெருக்குனீங்கன்னா 12500. சோ பிரகாஷ் வந்து 12500 ரூபாய் சம்பாதிக்கிறாரு, அதுல 5000 ரூபாய் சேர்த்து வைக்கிறாரு. ஓகேவா? சோ ஆன்சரு 10000, 12500 அப்படின்றது தான். சரியா? இந்த கொஸ்டினை வேற எப்படி சார் சொல்லலாம் அப்படின்னா, ஒரு சின்ன ஷார்ட்கட். மேல 4 5 நம்பர் எடுத்துக்கிறேன். சரியா? இந்த பொதுவா ஒன்னே ஒன்னு தராங்கல்ல, 5000 ரூபாய் சேர்த்து வைக்கிறாங்க, 4 அதிகமாகுது, 5 குறையுது, இந்த மாதிரி கொடுக்குறாங்கல்ல, அதை தூக்கி நடுவுல எழுதிக்கிறேன். ஒரே ஒரு வேல்யூவா கொடுக்கறத நடுவுல எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு ரேஷியோ தராங்கல்ல, அதை கீழே எழுதிக்கிறேன். சரிங்களா? மேல தற்போதைய ரேஷியோ, அதுக்கப்புறம் கீழே ஒரு ரேஷியோ, நடுவுல அந்த ஒரே ஒரு வேல்யூவா சிங்கிள் வேல்யூவா தரத எழுதிக்கிறேன். சோ கீழே என்ன சார் செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிச்சுக்குமா. 3ல 2 கழிச்சா 1. புரியுதா? பாருங்க, 3ல 2 கழிச்சுக்கிறேன் சார், அது இந்த சைடு 3 இருக்கு, அந்த சைடு 2 இருக்கு, இப்ப என்ன சார் செய்யட்டும் அப்படின்னாலும் நான் சொன்ன ஒரே லாஜிக் என்ன, பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் கழிக்கணும். அது எந்த பக்கம் இருந்தாலும் சரி, கீழே பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிக்கணும். சரியா? நடுவுல இருக்கிற நம்பர் இருக்கு பாருங்க, அதை தூக்கி பெருக்கிங்க. சோ இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன். 3ஆல இந்த 4 பெருக்குனா 12 மைனஸ் 2ஆல இந்த 5 பெருக்குனா 10. இதுவும் ஃபர்ஸ்ட் இந்த சைடு தான் பெருக்கணுமா சார்? ஏன் இந்த சைடு பெருக்க கூடாதா? அப்படிலாம் இல்ல. எது பெரிய வேல்யூவோ அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்க, எது சின்ன வேல்யூவோ அது செகண்ட் எழுதிக்க.
3 நாள் 12 வருது, 2 5 10 வருது. இதுல யாரு பெரியவங்க? 12 பெரியவங்க. சோ அவங்க ஃபர்ஸ்டும் 10 ரெண்டாவதையும் எழுதிக்கிறார். அப்ப 5000 பை 2ன்னு வருமா? இது அடிச்சீங்கன்னா 2500 ஆன்சர். இதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு பங்கு 2500. சோ ஒரு பங்கு 2500னா 4 பங்கு 10,000, 5 பங்கு 12,500. சோ இதுதான் வினயோடைய பிரகாஷோட வருமானமா இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் ஒன். சோ 2 எண்களின் விகிதம் 5 ஸ்டாரா? அப்ப ஒரு நம்பர் 5x, இன்னொரு நம்பர் 6x. முதல் எண்ணுடன் 4ஐ கூட்டி, அப்ப ஃபர்ஸ்ட் நம்பரோட 4 கூட்டுறேன். இரண்டாவது எண்ல இருந்து 4ஐ கழித்தால், சோ ரெண்டாவது நம்பர்ல இருந்து 4 கழிக்கிறேன். அப்படி கழிச்சனா 3:2 அப்படின்ற ரேஷியோ வருது. புரியுதா பாருங்க? முதல் எண்ணுடன் 4ஐ கூட்டி, இரண்டாவது எண்ணுடன் 4ஐ கழித்தால், சோ 4 கழிச்சுக்கிறேன். கழிச்சுனா 3/2 அப்படின்ற ரேஷியோ வருது. 2ஆல இதை பெருக்கிறேன் அப்படின்னா 2 5 10x பிளஸ் 2 4 8. 3ஆல இதை பெருக்கிறேன்னா 3 18x மைனஸ் 3 12. சோ 10 அந்த சைடு போதுங்க, 10x. 12 இந்த சைடு வருதுங்க. அப்ப 8 மைனஸ் 12 இந்த சைடு வந்தா பிளஸ் 12. 18x மைனஸ் 10x. கரெக்டா? 8x ஈக்குவல் டு 20. 8x மதிப்பு 20. சோ அப்ப x ஈக்குவல் டு 20/8 வருமா? 4 வாய்ப்பால் வச்சா இது 2 முறை, 4 வாய்ப்பால் இது 5 முறை. அப்ப x ஈக்குவல் டு 2.5. அதாவது எனக்கு ஒரு பங்கு வந்து 2.5. சரியா? அப்போ 5 பங்கு என்னங்க இருக்கும்? ஒரு பங்கு 2.5னா 5 பங்கு வந்து 12.5. 6 பங்கு என்னவா இருக்கும்? 15 இருக்கும். கரெக்ட் தானே? 6 பங்கு வந்து 15 இருக்கும். இப்ப இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் என்னன்னு தான் கேள்வி. அந்த எண்கள் வந்து 12.5 1, 15 1. அந்த எண்களின் வித்தியாசம் காண்கன்னு கேக்குறாங்க. சோ இது ரெண்டுத்தையும் கழிச்சீங்கன்னா 2.5 அப்படின்றது தான் ஆன்சர்.